ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நிறைய காமிக் படங்கள் வந்து நம்ம மகிழ்விக்க வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் கேப்டன் மார்வல் மார்ச் 8 ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு விஷயம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல ஆழ்த்தி இருந்தாலும், அக்வாமேன் படம் வந்ததுக்கு அப்புறம் டிசி கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னோட வெற்றி பதிவுகளை அதிகமாக பதிக்க போறாங்கன்றது வந்து கிளியரா தெரிஞ்சிருந்தது. ஏன்னா டிசி படங்களை பொறுத்தவரையிலும் இதுக்கு முன்னாடி வரலாம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும். ஒன்லி வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஏஜ்டான ஒரு 20 அபவ்ல இருக்கிறவங்க மட்டுமே டிசியோட படங்களை வந்து ரசிக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அவங்களோட ஃபிலிம்ஸையும் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்து காமிக்ல பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா டிசியை கம்பேர் பண்ணும்போது மார்வல்லாம் ஒண்ணுமே கிடையாது காமிக்ல. ஏன்னா டிசி தான் வந்து காமிக்ன்ற ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது கிட்டத்தட்ட டிசின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஆனா ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான என்னதான் ஒரு நம்ம வியந்து சின்ன விஷயத்தை பார்த்த பேட்மேன் ஆகட்டும், சூப்பர்மேன் ஆகட்டும், இவங்களெல்லாம் ஒரு படத்தில் எடுத்துட்டு வரும்போது அவனோட காட்சி அமைப்புகள் அந்த கதையை கன்வே பண்ற விதத்தில் வந்து அவங்க மார்வல் அளவு வந்து அவங்களால வந்து ஒரு ஈடே கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அக்வாமேன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜேம்ஸ் வான் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. இப்படிலான்ற தாண்டி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு காமிக் படத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது டிசி ஃபேன்ஸுக்கு. அவங்களும் வந்து ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற கிட்ஸ்ல இருந்து பெரியவங்கள இருந்து கவர் பண்ணுற ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து அக்வாமேன் வந்து நல்ல கலெக்ஷன் வந்து கொடுத்துருந்தது. இது ஒரு பக்கம் இங்கே இருந்தாலும் நீ என்னதான் அக்வாமேன் வந்து எடுத்திருந்தாலும் எங்க சைடில் பார்த்தோன்னா கேப்டன் மார்வல் வருது, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வருது, அதுக்கு வந்து ஸ்பைடர்மேன் வருது, கேலக்ஸி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸியோட அப்கமிங் சீக்வன்ஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், பிளாக் பேந்தர் நிறைய வச்சிருக்காங்க மார்வல். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த டிசியோட காமிக்கை விரும்புகிற ரசிகர்களுக்கு டிசிலேருந்து வர படங்களுக்கு எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த வகையில் அக்வாமேனை தொடர்ந்து டிசியோட அடுத்த படைப்பா வெளிவர போற படம் தான் ஷசாம். ஷசாம் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கட் மாதிரி கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு. அதை பார்க்கும்போது தெரிஞ்சது எப்படி அக்வாமேன் வந்து எல்லா தரப்பு மக்களையும் ஒரு பயங்கர சந்தோஷத்தில் ஆழ்த்தி இருந்ததோ அதே மாதிரி ஷசாமும் நிச்சயமா வந்து எல்லாரையும் வந்து ஒரு சந்தோஷத்தில் ஆழ்த்துற, எல்லாரையும் வந்து விரும்ப வைக்கிற, குழந்தைகள் வந்து பெரியவங்க வர எல்லாரும் ரசிக்க வைக்கிற ஒரு படமா இருக்குன்றது மட்டும் பார்க்கும்போதே தெரிஞ்சிருந்தது. அந்த படத்தோட ட்ரைலர் ஆக்சுவலி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா என்னன்னா அவங்க வந்து அந்த அமெரிக்கன் டைம்ல ரிலீஸ் பண்ணதுனால அப்டேட் எனக்கு கொஞ்சம் லேட்டா கிடைச்சிருக்கு. அதனால கொஞ்சம் லேட்டா இந்த ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சுக்கணும். ட்ரைலர் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஷசாம் என்ற ஒரு பேரை எதுக்கு அவங்க வச்சாங்க அப்படின்னா உண்மையான கேப்டன் மார்வல் அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த ஷசாம் தான். டிசியை பொறுத்தவரைக்கும் நிறைய மார்வல் நிறைய காமிக்ல வந்து நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் அவங்க தான் வந்து வெளிப்படுத்துவாங்க. அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து தான் வந்து மார்வல்ல அது ஒரு சூப்பர் ஹீரோவை கன்வே பண்ணாங்க. அப்படின்னும் போது கேப்டன் மார்வல்ன்ற ஒரு ரியல் கேரக்டரே ஷசாம் தான். அதை எடுத்து இவங்க கேப்டன் மார்வல்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் அறிமுகப்படுத்துறது இல்லாம மொத்த நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வரல அவெஞ்சர் குடும்பத்தையே கேப்டன் மார்வல் தான் காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய ஒரு கல்லுத்துக்கு மண்டையில் போட்டவனையும் டிசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால வந்து அந்த கேப்டன் மார்வல்ன்ற கேரக்டரை கொஞ்சம் மாற்றி ஷசாம் என்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஷசாம் என்ற கேரக்டரை உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் நடிச்சவர் யாருன்னா ஜாக்ரி லிவின்றவர் தான் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்லலாம், நம்ம தார் சீரியஸில் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டில் வந்து ஃபென்ரல்ன்ற ஒரு கேரக்டரை வந்து நடிச்சிருந்திருப்பாரு. இதில் இன்னொரு பியூட்டியான விஷயம் என்னன்னா ஏற்கனவே வந்து கிரீன் லேண்டன் டிசியில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண நம்ம ரேன் வந்து இங்கே இப்போ மார்வலில் வந்து டெட்பூலா வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு டிசிலேருந்து ஒருத்தர் மார்வலுக்கு போகும்போது ஒருத்தர் மார்வல்லேருந்து டிசிக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு ஹெல்த்தியாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஷசாம் என்ற ஒரு பவர் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் அவன் ஒரு பெரிய ஆளாக ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ உருவெடுத்தாலும் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிற ஆட்டிடியூட்ஸ், மேனரிசம் எல்லாமே வந்து ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன குழந்தைத்தனமாக தான் இருக்கும். ஒரு வளர்ந்த பெரிய சூப்பர் ஹீரோ ஆனால் அவனோட அறிவு அவனோட எல்லாமே வந்து ஒரு சின்ன குழந்தைத்தனம் போது அது பார்க்கறதுக்கு வந்து செம்ம கேட்சியாக இருந்தது. இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கம்மி பட்ஜெட் தான், கிட்டத்தட்ட $80 million அந்த பட்ஜெட் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் படத்தோட ஃபுட்டேஜ் அண்ட் அவுட்புட் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான பட்ஜெட்டில் வந்த படமாக வந்து இந்த படம் வந்து இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தோட ஒட்டுமொத்த லொகேஷன் எல்லாமே ஒரு மாதிரியான வின்டர் லொகேஷன், ஒரு அந்த பனி பிரதேசம் சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஏரியாலெல்லாம் ஒரு சூப்பர் ஹீரோஸ் படத்தை வந்து இவங்க வந்து எடுத்திருக்கிறது பார்க்கறதுக்கே வந்து ஒரு புதிதமான ஒரு மூடை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட வில்லனா வந்து டாக்டர் ஷீவான் என்றவர் வந்து அந்த ஒரு கேரக்டர் தான் இதில் இருக்கு. காமிக்லையும் டிசியோட காமிக்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய பவராக காட்டுவாங்க. ஷசாம் என்ற அவர்கிட்ட இருந்து அந்த பவரை வாங்க இவர் போகும்போது பட் இவருக்கு அந்த பவர் தராம இந்த பையனுக்கு அந்த ஷசாம் பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் இவன் ஒரு சூப்பர் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு பொறாமையில் டாக்டர் ஷிவான் வந்து இவங்க கிட்ட வந்து மோதிர மாதிரி தான் காமிக்ல வந்து கதைகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. சேம் அதே விஷயத்தை தான் இவங்க வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபிலிமா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுலயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த டாக்டர் ஷிவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணில் வந்து ஒரு பெரிய மார்க் இருக்கும். அது வந்து பிளாக் ஆடமுக்கும் அவருக்கும் சண்டை நடக்கும் போது வந்து ஆக்சுவலி வந்து அவருக்கு வந்து கண்ணில் வந்து அந்த அடிபட்டுரும். அந்த பிளாக் ஆடமா இந்த ஷசாம்ல யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது ராக் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. இந்த படத்தோட
கிளைமேக்ஸ் சீனில் அந்த ப்ரீ கிரெடிட் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ராக் வந்து ஒரு பிளாக் ஆடமாக தோன்ற சீன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் வந்து டாக்டர் ஷெவானை நம்ம ஷசாம் போட்டு தள்ளிட்டதுக்கப்புறம் செகண்ட் அதாவது வந்து அடுத்த சீக்வன்ஸில் மேபி பிளாக் ஆடம் கூட நம்ம ஷசாம் மோதிரமான காட்சிகள் இருக்குமா இல்லையான்றது தெரியல. பட் இருந்தாலும் படத்தோட ட்ரைலர் பார்த்து இவ்வளோ பேசுறது கொஞ்சம் ஓவர் தான். முதல்ல வந்து ஏப்ரல் 5 அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை அந்த படம் கிட்ட வர நேரங்களில் இன்னும் டிசியை பற்றின நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி அதே பர்டிகுலராக அந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட சேர்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா டேவிட். இவர் வந்து லைட்ஸ் ஆஃப் அனபெல் த கிரியேஷன் போன்ற படங்களை எடுத்த ஒரு டைரக்டர் தான். இவர் வந்து நம்ம அக்வாமேன் படத்தை டிசியில் அக்வாமேன் படத்தை எடுத்திருந்த ஜேம்ஸ் வான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த டேவிட். இவர் வந்து இந்த ஷசாம் படத்தை எடுத்துருக்கிறது இன்னும் இந்த படத்துக்கான ஹைப்பை வந்து வேற லெவலில் ஏற்றிருக்குன்னு சொல்லணும். டிசியோட மொத்த கேரியர்லேயே ஒரு ஃபினான்ஷியல் வைஸ் அண்ட் மக்களை கவர்ந்த விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஃபிலிமாக அக்வாமேன் வந்து லாஸ்ட் இயர் அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த இயர் ஷசாமை சுற்றி நிறைய மார்வல் படங்கள் உலகமே எதிர்பார்க்குற என்கேம் போன்ற படங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஷசாம் வந்து ஒரு வெற்றி முத்திரையை பதிக்கும் அப்படின்ற மாதிரி டிசி ரசிகர்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வாட் மை நேம் இஸ் வாட்ன்ற மாதிரியான ஒரு சாங்கு. அது வந்து திருப்பி வந்து அப்படியே கொஞ்சம் பட்டி டிக்கரிங் அந்த சாங்கையும் பார்த்து பயங்கரமாக அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சாங் இறக்கியிருக்காங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இமேஜ் டிராகன் என்ற அந்த ஒரு ஆல்பம்ல இருந்து ஃப்ரிக்ஷன் என்ற ஒரு சாங் எடுத்து மிஷன் இம்பாசிபிளோட இப்போ லாஸ்ட்டாக அந்த ஃபாலோ அவுட்டுக்கு வந்து போட்டிருப்பாங்க. பட் அந்த பாடல் ஏற்கனவே வந்திருந்தாலும் அந்த பாட்டை எடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக வந்து ஃபாலோ அவுட் ட்ரைலரில் போடும்போது ட்ரைலர் அப்படி பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை வந்து இப்போ ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப ஒரு பழைய பாட்டு ஃபேமஸான பாட்டை அந்த ரைட்ஸை வாங்கி ஒரு பெரிய பெரிய படங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு புது ட்ரெண்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் நடக்குமான்றது சத்தியமாக தெரியல. பட் இருந்தாலும் ஹாலிவுட் படங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது மிக ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. நீங்கள் ஷசாம் ட்ரைலரை பார்த்துட்டீங்க இல்லை பார்க்க மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ட்ரைலருக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். அந்த ட்ரைலர் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தோணி இருக்குது அந்த ட்ரைலரில் என்ற மாதிரியான உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இதில் வந்து எந்தெந்த வேனிஷான எந்தெந்த ஹீரோஸ் வந்து திருப்பி உயிர்த்தெழுந்து வருவாங்க, இல்லை இந்த பாட்டில் எந்தெந்த ஹீரோஸ் வந்து இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். மேபி அந்த வீடியோ நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஷசாம் என்ற கேரக்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் டெப்த்தாக காமிக்கில் அந்த கேரக்டர் எப்படி உருவாச்சு, அதோட பவர்ஸ் என்னென்ன விஷயங்கள் காமிக்குள்ள ஒளிஞ்சிருக்கப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அடுத்து ஒரு வீடியோவில் அந்த வீடியோ உங்களை வந்து சேரும். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கறது உண்டு, மார்வலை பற்றி தான் தலைவாணி வந்து அப்டேட் கொடுத்துனுங்கிற டிசியை பற்றி கொடுக்குறது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. மார்வல் நிறைய படங்கள் வரதுனால ஆக்சுவலாக அதை பற்றி அப்டேட் நிறைய வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் படங்கள் கம்மியாக இருக்கிற நேரத்தில் ஃப்ரீயான நேரங்களில் கண்டிப்பாக டிசியை பற்றின அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ரெண்டு விஷயத்தையும் வந்து ஈக்குவலாக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நானும் சரி என்னோட டீமும் சரி. கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு டிசி மார்வலை பற்றி வந்துட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது. T4 சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி வச்சுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னா, காமிக் கதைகளுக்கு நான் எந்த அளவு வீடியோ பண்ணணுமோ அது வந்து நீங்கள் தர சப்போர்ட்டை பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது காமிக் விரும்புகிற உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நிறைய மாஸ் அப்டேட்லாம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் கேப்டன் மார்வல் இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கேப்டன் மார்வலை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட முக்கியமாக T4 ஒன்ஸ் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறதுடன் டாடா பை பை. எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி அவங்க 7.8 lakh வியூவர்ஷிப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே 1 million சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.